கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்னைக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் இருக்குது. சரிங்களா? நமக்கு உலகத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சது ஆண்டவர் தான். நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, மனிதர்களை ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு, பேர்ட்ஸு, அனிமல்ஸு எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. இன்றைக்கி நான் இந்த ஒரு பர்டிகுலர் பீட்ரூட்டை கட் பண்ணும் பொழுது ஒரு விஷயத்தை நான் அப்சர்வ் பண்ணேன். அந்த பீட்ரூட்டை கட் பண்ணும்பொழுது என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இப்படி அது கட் பண்ண என்ன ஆகுது, கையில் அதனுடைய நிறம், அந்த நிறத்தினுடைய பேர் கூட பீட்டா நின். அந்த பீட்டா நின்னால தான் இந்த பீட்ரூட்டே ரெட் கலரில் இருக்குது, வயலட் ரெட். ஸோ இந்த பீட்டா நின் அப்படிங்கிற பிக்மெண்ட்டெல்லாம் நம்ம இப்போ டிஸ்கவர் பண்ணுறோம். இதில் ஒரு பிக்மெண்ட் இருக்குது, இந்த பிக்மெண்ட் என்னன்னு சொல்லி. ஆண்டவர் எதெல்லாம் படைச்சாரோ அதெல்லாம் மனிதர்கள் கண்டுபிடிக்கிறோம். இது பேர், இதுக்கு ஒரு பேர் இருக்குது, இது இப்படி ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் இதில் ஏற்கனவே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு, இந்த பீட்டா நின்னுங்கிறத இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் ஏற்கனவே இதில் நிறைய இன்ஜெக்ஷன் போட்டு வச்சுருக்கிறாரு. என்ன இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறாருன்னா, இதில் ஃபோலேட், B9, விட்டமின் B9, B12, அதுக்கப்புறம் மேங்கனீஸ், பொட்டாசியம், அயன், நைட்ரேட்ஸ், இது போல் நிறைய அதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதனால தான் இந்த பீட்ரூட்டு, ரத்தம் கம்மியாக இருக்கவங்கெல்லாம் இந்த பீட்ரூட் சாப்பிடும்பொழுது ரத்தம் கிடைக்கும், ரத்த சோகை இல்லாமல் இருக்கும், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் அதே போல் இந்த பொட்டாசியம்லாம் பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை சரி செய்யும் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்குது. அதனால் ஆண்டவர் இப்படி ஒரு அழகான ஒரு வெஜிடேபிள், இது கட் பண்ணும்பொழுது என் கையிலெல்லாம் அதனுடைய நிறம் ஒட்டிடுச்சு. ஈவன் அது கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது வாஷ் பண்ணும்பொழுது அந்த கையெல்லாம் பிங்காக தான் இருக்குது. அது நிறம் போகவே இல்லை. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதுக்குள்ளே அந்த பிக்மெண்ட் ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். அதுபோல் டிஃப்ரெண்ட் காய்கறிகள் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது. காலிஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், இது போல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறாரு. என்ன தான் சொல்கிறதுனே தெரியல எனக்கு. சரி, இதை நம்ம ஒரு வீடியோ எடுத்துருவோம். இதை சமைக்கும்போது, இது ஒரு பொரியல் நான் செஞ்சிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நமக்கு ஆர்டர் படைச்சது தான், க்ரீன் சில்லி ஆர்டர் படைச்சது தான், இல்லை கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாமே நமக்கு ஆர்டர் படைச்சது தான், ஆர்டர் கொடுத்தது தான். யூஸ் பண்ணுற எண்ணெயும் ஒரு பிளான்ட்லேருந்து எடுக்கிறது தான், இல்லை வேர்க்கடலையிலேருந்து எடுக்கிறது, ஒரு பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறது தான். ஸோ இப்படி நமக்கு எண்ணெயிலேருந்து, சமைக்கிற அந்த பேன்லேருந்து, கரண்டிலேருந்து எல்லாமே நமக்கு ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணது தான். அப்போது இவ்வளோ அதில் விட்டமின் கொடுத்துருக்குறாரு. நம்ம வாழ்வாதாரமே ஆண்டவர் நம்ம வழி நடத்துறதுனால அந்த வாழ்வாதாரமே, இல்லைனா நம்ம வாழ முடியுமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சுப்பா. அந்த பீட்ரூட் கட் பண்ணும் பொழுது எனக்கு இருதயத்துக்குள்ள ஒரு கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை குறித்து ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி பண்ணியிருக்கிறாரு, இப்படி படைச்சிருக்கிறாரு. என்னால் சத்தியமாக முடியாதுப்பா. என்னால் ஒரு கலர் தான் அடிக்க முடியும், பீட்ரூட் வரைஞ்சி ஒரு கலர் தான் அடிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இப்படி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு வச்சுருக்கிறாரு, அதுக்குள்ளே இத்தனை நியூட்ரியன்ஸை ஃபில் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன தான் சொல்கிறதுனே தெரில. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஆண்டவர் மிகவும் 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 நல்லவர். இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம எப்படி இறுக்கமாக நம்ம பற்றி கொள்ளணும் பாருங்கள். நிறைய பேர் நினச்சி கூட பார்க்குறதில்ல. ஆண்டவருடைய சிந்தனையே இல்லாத ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு நாள் கூட அவருடைய யோசனைகள் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் டிவி, எப்போ பார்த்தாலும் சினிமா, எப்போ பார்த்தாலும் அசிங்க காரியங்கள், அசுத்த காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? நம்ம சாப்பிட்றதெல்லாம் அவர் போட்ட பிச்சை தான், நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் அவர் போட்ட பிச்சை தான், எல்லாம் அவர் போட்டது தான். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி மந்தமாக இருக்கிறாங்க ஜனங்க. அந்த மந்தமாக இருக்கிறத தான் நம்ம தணிக்க வைக்கணும். தேவனை அறிந்த பிள்ளைகள் அவரை குறித்து பிறருக்கு சொல்லி கொடுங்க. பீட்ரூட்டை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லி கொடுங்க, கேரட்டை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லி கொடுங்க.
நமக்கு பாருங்கள், நம்மளுடைய ஹேருக்கு அந்த பிக்மெண்ட் கொடுத்துருக்குறாரு, மெலனின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட். அந்த மெலனின்னால தான் நம்ம முடிய கருப்பாக இருக்குது. சரிங்களா? அந்த மெலனின் கொடுக்கலன்னா அப்படியே வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல் வெள்ளையாக இருந்தால் நல்லா இருக்குதா? கருப்பு நிறம், முடிக்கு ஒரு கருப்பு நிறமோ ப்ரௌன் நிறமோ ஆண்டவர் அதில் ஃபில் பண்ணுறதுனால தான் நமக்கு முடி இந்த கலரில் இருக்குது, அழகாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குங்க. அதுபோல் ஒவ்வொரு பீகாக்குக்கு, மயிலுக்கு ஒரு நிறத்தை கொடுத்துருக்குறாரு. ஒவ்வொரு பேர்ட்ஸ், அனிமல்ஸுக்கு நான் சில டைம் அட்மையர் பண்ணும்பொழுது ஆண்டவர் எப்படிலாம் படைச்சிருக்கிறாரு பாரு. எப்படியெல்லாம் அந்த காம்பினேஷன், மயிலுக்கெலாம் பார்த்திங்கன்னா சரியான காம்பினேஷன், பஞ்சவர்ண கிளிக்கெலாம் சரியான காம்பினேஷன் கொடுத்துருப்பாரு. ஈவன் லவ் பேர்ட்ஸுக்கெலாம் கூட பார்த்திங்கன்னா செம்ம அழகாக கொடுத்துருக்காரு. அப்புறம் பூனைக்குட்டிங்க, இந்த பூனைக்குட்டி எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக படைச்சிருக்கிறாரு. என்ன தான் சொல்கிறதுனே தரலாம். அந்த அளவுக்கு அண்ட சராசரங்களை படைத்த தேவனை நம்ம தேடுறோமா? எல்லாம் நம்ம உலகத்தை படைச்சு எர்த்தை படைச்ச ஆண்டவர் எர்த்துக்குள்ளே உக்காந்துக்கிட்டே நம்ம ஆண்டவரை தேடாமல் இருக்கிறோம். முட்டாள் தான் சொல்லுவான், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி முட்டாள் தான் சொல்லுவான். உண்மையிலேயே சொல்கிறேன், கடவுள் இல்லை, காட் இல்லை, காட் இல்லைன்னு சொல்கிறவங்க முட்டாள் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆண்டவர் இருக்கிறதுனால தான் மூச்சு காத்து இழுத்து விட முடியுது. சரிங்களா? யார் நமக்கு இப்போ பாருங்கள், காதுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. கண்ணு பார்த்திங்கன்னா ஐபால் நமக்கு தெரியுது, மற்றதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது வாய்ப்பகுதி மட்டும் நம்ம வாயை திறந்தா உள்ள நாக்கெல்லாம் நமக்கு தெரியறது. மூக்கு பாருங்கள், மூக்குக்குள்ளே நமக்கு அந்த ஹேர்ஸ், குட்டி ஹேர்ஸ் இருக்கும். அது பக்கத்தில் நோஸ் பேட்ஸ் மாதிரி உள்ள ஒரு சின்னதாக ஒரு வழுவழுன்னு நமக்கு ஒன்று தெரியும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெரி வெரி டெலிகேட். அப்படி ஆண்டவர் அந்த டெலிகேட்டான ஒரு விஷயத்தெல்லாம் மூக்குக்குள்ளே வச்சிருக்கிறாரு. நடுவில் ஒரு ஹோல் இருக்குது நம்ம சுவாசிக்கிறதுக்கு. அதனால் இதெல்லாம் நமக்கு ஆண்டவரே இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? அதனால் கர்த்தரை ஒரு நாள் கூட விட்டுடாதீங்க. அவர் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. இப்படி அருமையாக இந்த பீட்ரூட்டை படைத்த தேவனை நம்ம எப்படிலாம் ஆராதிக்கணும். அருமையாய் படைத்த மனிதர்களை படைத்திருக்கிறார். சகல ஜீவராசிகளும் ஜீவ ஜந்துக்களும் படைத்த தேவனாகிய கர்த்தரை எப்படி உயர்த்தணும்னு மட்டும் பாருங்கள். உயர்த்தி பெருமை பாராட்டுங்க. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பெருமை பாராட்டும் பொழுது, அவரை பிரைஸ் பண்ணும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.